இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ரூபாய். தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, வட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் முக்கியத்துவம் அளிக்கிறது என திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தெரிவித்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள பாரதிய ஜனதா தரப்பு மத்திய அரசு 2014 இதுவரை தமிழகத்துக்கு ஒதுக்கியுள்ள நிதி விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதன் விவரம்: தேசிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் 10 ஆண்டுகளில் தமிழகத்துக்கான வரி பகிர்வாக 4 லட்சம் கோடியும் மானியங்களாக 3 லட்சம் கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 1.52 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதைவிட 4.60 மடங்கு அதிக நிதி பகிர்வாக 7.02 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 14,804 கோடி மதிப்பீட்டில் 12.66 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 414 கோடி மதிப்பீட்டில் 40.98 லட்சம் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. முத்ரா திட்டத்தின் கீழ் 3.20 லட்சம் கோடி மதிப்புள்ள சிறு தொழில் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 68% பயனாளிகள் பெண்கள். விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் மொத்தம் 12,764 கோடி வழங்கப்பட்டுள்ளது. கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாட்டிற்காக 7,722 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதி திட்டத்தின் கீழ் 4 லட்சம் வியாபாரிகளுக்கு 928 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏழைகள் நலவாழ்வு உணவு திட்டத்தின் கீழ் 3.64 லட்சம் குடும்பங்களுக்கு 5,621 கோடி மதிப்பிலான உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. ஜன்தன் திட்டத்தின் கீழ் 1.80 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1.10 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 1,535 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 98 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். பருவ காலங்களில் காப்பீட்டு பிரீமியமாக 78,663 கோடிக்கும் அதிகமாக செலுத்தப்பட்டுள்ளது. மீன்வள திட்டத்தில் 1.80 லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள், மீன் வளர்ப்பாளர்கள், மகளிர் சுய உதவி குழுவினர் பயனடைந்துள்ளனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மருத்துவ செலவுகளுக்காக ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் நிதி பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 73,184 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற சாலை திட்டத்தின் கீழ் 8,133 கோடி செலவில் 15,816 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் 4.18 லட்சம் தெருவோர வியாபாரிகளுக்கு 1,028 கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது. மாத்ரு வந்தனா யோஜனா எனும் மகப்பேறு திட்டத்தின் கீழ் 7.80 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு 254 கோடி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் 61 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. வீடுகளில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையம் அமைக்க மானியம் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக 335 கோடி நிதியுதவியுடன் 48,652 சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 7,000 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு சராசரியாக ஆண்டுக்கு 879 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா ஆட்சியில் 8.50 மடங்கு அதிகமாக 7,611 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் 14,985 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் தண்டவாளங்கள் மட்டுமே இருந்த நிலையில் பாரதிய ஜனதா ஆட்சியில் 34,428 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு தலா 9 வந்தே பாரத் ரயில்களும் அம்ரித் பாரத் ரயில்களும் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 8,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் 1,100 கோடியில் புதிய முனையம், தூத்துக்குடியில் 452 கோடியில் புதிய முனையம் அமைக்கப்பட்டுள்ளன. துறைமுக மேம்பாட்டிற்காக சாகர்மாலா திட்டத்தின் கீழ் 93,376 கோடி மதிப்பீட்டில் 98 திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நிதி பகிர்வு, மத்திய அரசு திட்டங்களுக்கான நிதி ஆகியவற்றை சேர்த்தால் 14 லட்சம் கோடிக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.